வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு மெக்கானிக்ஸில் விசை திருப்பம் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நேர்கோட்டு இயக்கம் பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு அதில் வந்த கேள்வியெல்லாம் செய்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் விசை திருப்பம் என்ற பகுதிக்கு. பாருங்க, விசை திருப்பம்னா என்னென்று பார்ப்போம். இங்கிலீஷில் சொல்கிறது மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் என்று. விசை திருப்பத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது முறுக்கம். முறுக்கம் என்றால் டாக் என்று சொல்கிறது. டாக் என்று மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றிய விசை திருப்பம் ஒரு பொருளில் சுழற்சியை ஆரம்பிப்பதற்கு அல்லது சுழற்சியை நிறுத்த ஒரு விசையானது பயன்படுத்தப்படுமாயின் அங்கு விசை திருப்பம் அல்லது முறுக்கம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. சொல்றேன் என்னன்னு பாருங்க. இப்ப ஒரு சில்லு வைப்போம். ஒரு சில்லு, இதுல அதுக்கு அச்சு. இந்த சில்லு சுத்துதுன்னு வைப்போம். என்ஜின் நிப்பாட்டியாச்சு, இருந்தாலும் அது சுத்துது. ஒரு டயர் கடைன்னு வைப்போமே, டயர் கடையில் டயர் கடையில் போகிறீங்க, சில்லு சுத்துது. இப்படி இந்த சில்லை நிப்பாட்டணும்னு என்ன செய்வீங்க? சில்லு இந்த பக்கம் சுத்துன்னு வைப்போம். இப்போ சில்லு இந்த பக்கம் சுத்தேக்குள்ள இதை நிப்பாட்டணும்னா என்ன செய்வியல்? நிப்பாட்டணும்னா என்ன செய்வியல்? இவரே இப்படி பிடிச்சி வரும், இப்படி தான் பிடிப்பீங்க. இல்லாட்ட ஓடத்தை பிடிப்பீங்க. ஓடத்தை பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளுறேன்னா இதில் பிடிச்சி இந்த பக்கமே தள்ளுவீங்களா என்ன? அப்போ இந்த பக்கமாக சுற்றுற வரை நிப்பாட்டணும்னா அப்படி இப்படி தள்ளுவீங்க. அப்போ சுழற ஒரு ஆளை நிப்பாட்டுறதுக்கு பாவிக்கிற விசை திருப்பம் சொல்ல போகிறோம். அந்த விசையால் வார விளைவுள் அந்த விசையால் என்ன நடக்குது என்றால் ஒரு விசை திருப்பம் வருது. விசைக்கு பேர் விசை திருப்பம் இல்லை, அந்த விசையால் நடக்கிற விஷயத்தை சொல்றது விசை திருப்பம். எல்லாரும் இந்த சில்லு என்ன சுத்தலை. சில நேரங்களை காத்தடிக்கிறதுக்கு பாப்பியல் வேல் மேலே நிற்குது சைக்கிளுக்கு. இந்த வேல்வை கீழே ஒன்றோம். அப்போ என்ன செய்வீர்கள்? ஒன்று சைக்கிளை ஓட்டலாம், இல்லாட்டி சைக்கிளை தூக்கி கொண்டு இதை எப்படி சுற்றுவியல். இந்த பக்கம் சுத்தணும்னு என்ன செய்வீர்கள்? இல்லை பிடிச்சி இப்படி இழுப்பியல், இப்படி சுற்றுவியல். அப்போ நீங்கள் அப்படி இழுக்கக்குள்ள அங்கே என்ன நடக்குது என்றால் அந்த சில்லு திரும்புதல்லோ, சில்லு சுழலுதுன்னு சொல்கிறோம். சுழற்சி. அப்போ ஒரு சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய அல்லது சுழற்சி நடந்து கொண்டிருக்க அந்த சுழற்சியை குறைக்கிறது அல்லது நிப்பாட்டக்கூடிய ஒரு செயற்பாடு விசை திருப்பம் என்று சொல்கிறோம். அப்போ ஒரு விசை கொடுத்தா தான் நான் நடக்கும். விசையை கொடுத்து தான் நான் செய்ய போகிறேன். அப்போ அந்த நான் கொடுக்குற விசையால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு விசை திருப்பம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. இதுதான் விசை திருப்பத்துக்கான வர விளக்கணமாக வருது. பாருங்க, ஒரு பொருளில் சுழற்சியை ஆரம்பிப்பதற்கு இந்த சில்லை சுத்த வைக்கணும்டா. சைக்கிள் சில்லு வைப்பேன், தூக்கி இப்படி கட்டி வச்சு கிடக்கு. சும்மா நிற்கிற சில்லு எப்படி சுத்த வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு விசையை கொடுக்கணும், பிடிச்சி இழுக்கணும், இழுத்தா தான் சுத்தம். அது ஆரம்பிப்பதற்கு அல்லது சுழற்சியை நிறுத்துவதற்கு ஒரு விசையானது பயன்படுத்துமாயின் அங்கு விசை திருப்பம் அல்லது முறுக்கம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் வர விளக்கம். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றிய விசை திருப்பம் என்பது விசையினதும் அப்புள்ளி அல்லது அச்சிலிருந்து விசையின் தாக்க கோட்டிற்கான செங்குத்து தூரத்தினதும் பெருக்கமாகும். இவன் திரும்பவும் அதே சில்லின் கதைக்கு போனால், ரைட், இதுதான் எங்களோட சில்லு. பிள்ளைகள் சில்லு ஒரு அச்சு பற்றி தான் சுத்துது. எது சுழன்றாலும் பிள்ளைகள் சுழற்சி என்று வந்தால் அவர் ஒரு அச்சு பற்றி தான் சுத்துவார். இங்கே பாருங்க, இதில் இந்த புள்ளி தான் அச்சு, இதுக்குள்ள அச்சு இருக்கு. இந்த அச்சு பற்றி தான் இவர் சுழறார். இந்த அச்சு பற்றி தான் சுழறார். விளங்குது? அப்போ இந்த நாம் இதில் விசையை கொடுக்குறோமே, இவரை சுழற்றுறதுக்காண்டி இதில் இந்த மேல் துணில் அப்படி இப்படி தள்ளுறது என்றால் இந்த விசை எஃப் என்று வச்சுனால் இந்த புள்ளியில இருந்து செங்குத்து தூரம் அளக்கணும். செங்குத்து தூரம் விசைக்கும் செங்குத்து தூரத்துக்கும், அதாவது எந்த புள்ளியில இருந்து அளக்குறீங்களோ, புள்ளி என்ன உண்மையா சொல்றது ஒரு அச்சு புள்ளியல். சுழற்சி என்ன அச்சு இருக்கணும். அது எப்படி மேல் பக்கத்தால் பார்க்கக்குள்ள எங்களுக்கு புள்ளியாக தான் தென்படும். மேல் பக்கத்தில் பார்க்க ஒரு புள்ளியாக தான் தென்படும். ஆனால் புள்ளியில் உண்மையில் ஒரு அச்சு. இப்போ நாங்கள் எழுதிய ஒரு புள்ளி பற்றின திருப்பம் சொல்லுவோம், ஆனால் அது புள்ளி என்று இல்லை, அது ஒரு அச்சு, ஒரு ஆக்சிஸ். பாருங்க, இந்த அச்சை பிடிச்சு கொண்டு தான் சுத்த போறாரு. அப்படி ஒரு அச்சு பற்றின சுழற்சி. அப்ப அச்சில இருந்து விசைக்கு வார செங்குத்து தூரத்தை தான் நாங்கள் டி என்று குறிக்கிறோம். இந்த எஃப் தர டி, இதுதான் விசை திருப்பத்தை கணிக்கிறதுக்கான சமன்பாடு. அப்ப எஃப் என்ற விசையால ஆக்கப்படுற விசை திருப்பம் வந்தால் எஃப் தர டி. இங்க டி என்றால் என்னென்றால் சுழற்சி அச்சில இருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரம். இங்க பாருங்க, இன்னொன்று சும்மா ஒரு பலகை துண்டு வைப்பமே, ஒரு மரத்துண்டு, அது இப்படி சுத்த போறிய. அப்போ மேலே இப்படி இருக்குது பலகை.
அப்போ அது அப்படி சுழற்றியல் என்றால் அது நடுவில் எங்கேயோ ஒரு அச்சு பட்டு தான் சுழருது. ஏதோ ஒரு அச்சொன்று இருக்கணும் இப்படி சுத்து. அப்போ இதுதான் அந்த அச்சு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த அச்சு என்றால் இவர் எப்படி சுழற்றம் அல்லது எப்படி சுழற்றம் என்றால் தாக்குற விசைக்கும் அச்சிலேருந்து கீறப்பட்ட செங்குத்து தூரத்துக்குமான பெருக்கம்தான் விசை திருப்பம். செங்குத்து தூரம் தான் மறக்கக்கூடாது, சும்மா தூரம் இல்லை, செங்குத்து தூரம். திருப்பத்தின் இயல்புகள். விசை திருப்பம் ஒரு காவிக்கணியமாகும். பெர்மன் வரும் பிள்ளைகள் எஃப் தரடி என்றால் ஒரு பெர்மன் இருக்குது. எப்படி அதுக்கு திசை வருதுன்னா பிள்ளைகள் வலஞ்சுழி இடஞ்சுழி. வலஞ்சுழியா சுத்தினா வேற திசை, இடஞ்சுழியா சுத்தினா வேற திசைன்னு எடுக்க போறோம். அப்ப எங்களை சுழற்சியின் திசை வாரபடியால் அது ஒரு காவிக்கணியம். இதன் திசை அச்சு வழியை விளக்கை தக்கை திருகு விதினால் தரப்படும். அதாவது பிள்ளைகள் இப்படி இப்படி கையை வச்சு கொண்டு இப்படி பார்க்கறது. இடஞ்சுழியா சுத்திச்சு என்றால் அது நேரண்டு எடுப்போம், வலஞ்சுழியா சுத்திச்சுன்னா மறையண்டு எடுப்போம். இது ஒன்றும் தியரி இல்லை, வளமையா செய்யறது. நீங்க வரணும்னா இல்லைனா வலஞ்சுழியத்தான் சகண்டு எடுக்க போறோம்னு எடுத்தீங்கன்னா ஒரு பிழையும் இல்லை. ஆனா சொல்லி போட்டு எடுத்தீங்கன்னா சரி. இப்போ திருப்பம் எடுக்கக்குள்ள இப்போ பாருங்க, இப்போ இப்படி ஒரு பொருள் ஒன்று இருக்குது, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை தாக்குது என்றால் இதில் வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள நீங்கள் சொல்லணும், ஓகே ஓ பற்றி இடஞ்சுழியாக திருப்பம் எடுக்கிறேன் என்று எழுதினால் பார்க்குறவருக்கு வழங்கும். நீங்கள் இடஞ்சுழி திருப்பத்தை சகண்டும் வலஞ்சுழி திருப்பத்தை சயண்டும் எடுக்கிறீர்கள். அது இடஞ்சுழி திருப்பம். இங்கே பாருங்க, இந்த விசையை பாருங்கோ, இந்த விசை இது F1 என்று வச்சுனால் இவருக்கு D1. இதில் எப்படி இப்படி பெரியவரில் வச்சுக்கணும், இந்த அச்சில் பெரியவரில் வச்சுக்கொண்டு பாருங்க, F1 D1 இடஞ்சுழியா சுத்த போதுங்க. இந்த அச்சில் எப்போ பெரியவரில் கொண்டு அச்சில் வைக்கணும். அச்சில் இப்படி வச்சுட்டு அந்த விசை எந்த பக்கம் சுழட்டுதுன்னு பாருங்க. இப்படி இல்லை சுழற்றார், இடப்பக்கமே இல்லை சுழற்றார். இந்த F1 என்ற விசை பாருங்க, F1 என்ற ஒரு இடஞ்சுழியா சுழற்றபடியால் F1 வாரது சக நேர்த்திருப்பமாக கருதப்படும். இப்போ இவர் இந்த விசையை F2 எடுத்துனால் இவருக்கான செங்குத்து தூரத்தை D2 எடுத்துனால் அது பாருங்கோ நான் நேர்ந்து எடுக்கிற திசைக்கு. இப்போ இதுதான் இடஞ்சுழி, ஆனால் அது மெட்ட பக்கம் இல்லை காட்டுது. இங்கே பாருங்க, இப்படி வராது, அது மெட்ட பக்கம் இல்லை வருது. அப்போ நான் காண்ற திசைக்கு எதிர் திசை இல்லாத வாரபடியால் சாய மைனஸ் போடுவோம், -F2D2 -F2D2. அதே மாதிரி இவர் F3 வச்சுனால் அவரை பாருங்கோ நான் எப்படி வச்சுக்குள்ள ரைட், அவரும் எந்த திசையிலே வாரன்னு. அப்போ அவர் சக என்று வருவார். இதுதான் சக சாயன்ற விளையாட்டு. அப்போ எந்த அச்சு பற்றி எந்த புள்ளியிலேருந்து பார்க்க போறீங்களோ அதில் பெரியவர்களில் வச்சு இடஞ்சுழி சக என்றால் இடஞ்சுழியாக சுற்றுற மாதிரி இருக்கும். எந்தெந்த விஷயம் அதுக்கு எதிராக திருப்புதோ அதெல்லாம் சாய, எந்தெந்த விஷயம் இந்த திசையிலே திருப்புதோ அதெல்லாம் சக. பொதுவாக இடஞ்சுழி திருப்பம் நேர் எனவும் வலஞ்சுழி திருப்பம் மறை எனவும் கொள்ளப்படும். விசை திருப்பத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் ஆகும். ஏன் விசை தர F தர D தானே. Fக்கு நியூட்டன், Dக்கு மீட்டர், நியூட்டன் மீட்டர். புலங்கிச்சதோ? நாங்கள் இதில் கணக்குகள் செய்வோம், பாஸ் பேப்பரில் அந்த கேள்வியெல்லாம் செய்வோம். அதெல்லாம் செய்யல இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். விசை திருப்பம் பயன்படும் சில சந்தர்ப்பங்கள் பாருங்க, கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் போட்டிருக்கேன். இது என்ன, இது கதவுண்ட ஹேண்டில் எப்படி பிடிச்சதுரா கேட்கலையானே. பாருங்கோ இதில் தான் அச்சிருக்க போகுது. அதுக்கு இந்த 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 ஹேண்டில் இருக்கல்லோ, இந்த துண்டு இப்படி சுழற போகுது. இவர் சுழறதுக்கு அச்சு அங்கே இருக்குன்னா இதெல்லாம் அச்சு இருக்கு. அப்போ நாங்கள் இப்படி இப்படி இழுக்க குழைஞ்சு பாருங்கோ, இதில் அச்சு நான் இப்படி இப்படி இழுக்கிறேன் என்றால் எப்படி ஒரு விஷயம் ஒன்று கொடுக்குறேன். அவள் F தர D விஷயம் நான் இப்படி செங்குத்தாக கொடுக்க சில பேர் இப்படி செலுத்தம் சரியாக எப்படி செலுத்தம் என்றால் D இங்கே அளக்கும், இப்படி இருந்தால் இங்கே அளக்கணும். D ஒரு ஆள் இப்படி செலுத்தார் என்றால் D இங்கே அளக்கும். அதாவது எங்களோட சுழற்சி புள்ளியிலிருந்து சுழற்சி அச்சில் இருந்து விசைக்குரிய செங்குத்து தூரத்தை எடுத்தீங்களா சரி. ஆனால் எங்கே வச்சு இழுத்தாலும் ஒரு திருப்பம் தான் வரும். இப்போ இவரை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஹேண்டில் இப்படி இருக்கேக்குள்ள யாரோ ஒரு ஆள் இப்படி இப்படி இழுத்தாருன்னா சுழலாது. ஏன் D இல்லையல்லோ, புள்ளிக்குள்ளாலே போகுதல்லோ. இங்கே பாருங்க புள்ளிக்குள்ளாலே போகுது. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுமோ, சுழற்சி அச்சுக்குள்ளால போற விஷயம் ஒன்றுக்கும் திருப்பம் இருக்கு. ஏன் D சைவரா போயிடும், எழுதி வச்சு கொள்ளுமோ. சுழற்சி அச்சுக்கூடாக தாக்கும் விசைகளுக்கு விசை திருப்பம் இல்லை. சுழற்சி அச்சுக்கூடாக தாக்கும் விசைகளுக்கு விசை திருப்பம் இல்லை. ஏன் ஏன் இல்லை? F இருந்தாலும் D இல்லை பிள்ளைகள். ஏன் D இல்லை? D என்ற சுழற்சி அச்சில் இருந்தாலும் தூரம் இல்லோ, விசை எப்படி சுழற்சி அச்சுக்குள்ளாலேயே போகும் என்றால் எங்க D இல்லை. D இல்லை என்றால் திருப்பம் இல்லை. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு F தர D பூஜ்ஜியமாக போகும். என்ன ஆரம்பம்னா D பூஜ்ஜியம். புலங்கதோ ரைட். அதே மாதிரி தான் இங்கே வந்து டேப்பை திறக்கைகள் என்ன செய்யறோம் என்றால் இங்கே வரணும். நான் மேலேருந்து ஏறுறேன் என்றால்
ரைட். இதுதான் டேப் பண்ணால் இப்படி சுழட்டேக்குள்ள ஒரு விசை இந்த பக்கமாக கொடுக்குறோம், ஒரு விசை மற்ற பக்கமாக கொடுக்குறோம். வாங்குது. அப்போ இப்படி திருப்பேக்குள்ள அதில் 2 விசை கொடுத்து திருப்பம் கொடுக்கும், ஒரு விசை மட்டும் இல்லை. 2 விசையும் சமனாக இருக்கலாம், சமன் இல்லாமல் இருக்கலாம். இப்படி 2 விரலால் அப்படி திருப்பேக்குள்ள ஒரு விரல் ஒரு பக்கத்தை பிடிக்க போது, மற்ற விரல் மற்ற பக்கத்தை பிடிக்க போகுது. அப்போ 2 விரலாலையும் ஒரே அளவு விசை கொடுப்போம்ன்றதுக்கு இல்லை. அப்போ இது F1 D1 F1 F2 வச்சோம்னால் F1 D1 F2 D2 2 திருப்பம் வருது, ரெண்டுமே வலஞ்சுழியாக வருது, ரெண்டுமே இப்படி வருது. அல்லது மற்ற பக்கம் கொடுக்கலாம். இது என்ன? இது அரேஞ்சுன்னு சொல்கிறோம். சாவியால் என்ன இந்த 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 இதால் திறக்கைக்குள்ள ஆணியை நட்டொண்ட கலட்டைக்குள்ள என்ன செய்யணும்? அங்கே தான் செய்ய முடியல. இதில் நட்டொன்று இருக்குது என்றால் இந்த நட்டுக்குரிய அச்சு இங்கே இருக்குது, இதான் சுழற்சி அச்சு. இதில் வச்சுக்கொண்டு இந்த 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 ரெஞ்சோ ஸ்பேனரோ இதால் பிடிச்சி திருப்பேக்குள்ள என்ன செய்கிறோம் என்றால் விசை இங்கே இருக்குன்றால் இவ்வளோ டி தூரம் இருக்க போகுது, எஃப் தர டின்னு சொல்லி ஒரு திருப்பம் கொடுக்குறோம். அப்போ அன்றாட வாழ்க்கையில் உள்ள நிறைய சந்தர்ப்பத்தில் இந்த விசை திருப்பம், விசை முறுக்கம் என்பது வெறுமங்களுக்கு. இதால் எக்ஸாம் கேள்விக்கும் இது ஒரு ஹாட் டாபிக். இதில் எப்படியும் ஒரு கேள்வி வாரது வளமையா விசை திருப்பம் சம்பந்தமான கேள்வி. அன்றாட வாழ்க்கையில் வர விஷயங்களை வச்சுக்கொண்டே கேள்வி வரும். இதில் திருப்புத்திறன் தத்துவம். எந்த ஒரு புள்ளி பற்றியும் ஒரு தளவிசை தொகுதி ஒன்றுள்ள விசைகளின் திருப்பங்களின் அட்சர கணித கூட்டுத்தொகை அதே புள்ளி பற்றி அவ்விசைகளின் விளையுளின் திருப்பத்திற்கு சமனாகும். பாருங்கோ, இப்ப நாங்கள் பார்ப்போம். இது ஒரு வட்டம், 6 அரை உள்ள வட்டம், சரியோ? ரைட். இதில் F1 என்ற விசைதாக்ஸ், இதில் F2 என்ற விசைதாக்ஸ். ரைட். F1 F2 தாக்கினால் இவர் என்ன சொல்றார் என்றால் இந்த F1 என்ற திருப்பத்தை எடுங்குவாம். F1 தர R, F2 என்ற திருப்பத்தை எடுங்க, அதுவும் அதே திசையெல்லாம் வரப்போகுது, இடஞ்சுழிய F2 தர R. எடுத்துட்டீங்களோ? இருக்கட்டும். இனி இந்த 2 விசைக்கும் விளைவு எடுக்கலாம். எப்படி? இந்த 2 விஷயம் கீறினீங்கன்னா இப்படி F1 கீறி, இப்படி F2 கீறி, எங்கட காவி கூட்டல் இப்படி ஒரு விளைவு எடுக்கலாம். விளைவுள் இப்படி வருது வைப்பமே, இதான் எங்கட F6 வைப்பமே. விளைவுளுக்கும் ஒரு செங்குத்து தூரம் இருக்கல போது, அதை டிஎன் வைப்பமே, D1 இல்லை டிஎன் வைப்போம். அப்ப FR விளைவுள் விசைக்கு வார திருப்பத்தை தனியாக எடுங்க. அதாவது இப்ப 2 விசை இருந்தால் 2 விசையாலையும் வார திருப்பத்தை தனித்தனியா கணிங்கோ. அது ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த 2 விசைக்கும் விளைவுள் விசை எடுங்கோ. விளைவுள் விசையால வார திருப்பத்தை கணிங்கோ. FR தர D இது ரெண்டும் சமனாக இருக்கும் என்று தியரி சொல்லுது. ஒரு தள விசை தொகுதிகளில் ஒவ்வொரு விசைக்கும் திருப்பம் எடுத்து கூட்டுறதும் விளையுள் விசைக்கு திருப்பம் எடுக்கிறதும் விளையுளின் திருப்பமும் ஒவ்வொரு தனித்தனி விசைகளின் திருப்பத்தின் கூட்டு தொகையும் சமனா இருக்கு. திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு தனித்தனி விசையின் திருப்பங்களின் கூட்டு தொகையும் அவ்வளவு விசைக்கும் ஒரு விளைவுள் எடுக்கலாம். எத்தனை விசை இருந்தாலும் விசை பல்கோணியை பாவிச்சு ஒரு விளைவுள் எடுக்கலாமல்லோ, அந்த விளைவுளால வார திருப்பமும் சமனா இருக்கும். அப்போ 50 விசை இருக்குன்றால் பிள்ளைகள் 50 தரம் நீங்கள் தனித்தனியாக திருப்பம் எடுக்க தேவையில்லை. 50ஐயும் கூட்டி ஒற்றை விளைவுள் விசையாக கொண்டு வந்துட்டு அந்த விளைவுளுக்கு திருப்பம் எடுத்தீங்க என்றால் அதுதான் எங்களோட கடைசி திருப்பமாக இருக்க போகுது, விளைவுள் திருப்பமாக இருக்க போகுது. இங்கே பாருங்க, விசைகளின் திருப்பம் சமன் விளைவுளின் திருப்பம், இல்லை விசைகளின் திருப்பத்தின் கூட்டுத்தொகை சமன் விளைவுளின் திருப்பம். இதில் ஒரு சிக்மா ஓட்டம்னா இன்னும் நல்லா இருக்கும். விசைகளின் திருப்பத்தின் கூட்டுத்தொகை சிக்மா போடுறவங்களுக்கு தெரியுமில்ல, கூட்டுத்தொகைன்றதுக்கு எல்லா விசைகளின் திருப்பத்தையும் தனித்தனியாக கண்டு கூட்டுறதும் விளைவுள கண்டு விளைவுள்ள திருப்பம் எடுக்கிறதும் சமனாத்தான் இருக்கு. அடுத்தது விசை இணை திருப்பம்னு சொல்றது இல்லை, விசை இணை என்று சும்மா ஷோர்ட்டா சொல்லிக்கொள்வோம் இல்லையா. விசை இணை திருப்பம் என்றது எனக்கு சரியான பேர். மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். இங்க கப்பிள் என்று சொல்றது சோடி விசை, அதான் அந்த இணைன்றது. விசை இணை என்று சொல்லி ஒரு சோடி விசை. கப்பிள் என்ன உங்களுக்கு கப்பிள் சோடி என்ன விசை இணை என்றால் கப்பிள் ஆஃப் அ ஃபோர்ஸ், ரெண்டு விசைகள் சோடி. அந்த சோடியால வார திருப்பம் இதை நாங்கள் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் விசை இணை திருப்பம்னு தமிழ்ல சொல்றது. விசை இணை என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம். விளங்குதோ? ரைட். என்னென்று பாருங்க, இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இதுதான் எங்களோட சுழற்சி அச்சென்றால் எஃப் எஃப் என்ன விளங்குது?
இந்த FF ரெண்டு சம பருமன் உள்ள எதிரெதிர் திசையில உள்ள ஒரே தாக்க கோட்டில் அல்லாத இரு விசைகள். பிள்ளைகள் ஒரு தாக்க கோட்டில் வந்தா சிக்கலாம். இங்க பாருங்க, இதுல F என்றால் அதை ஒன்றே ஒன்று கேன்சல் பண்ணிடும். அதுல திருப்பம் வராது. FM சைவரா போயிடும். தள்ளி வரணும். இங்கால ஒரு F அங்கால ஒரு F. திரும்ப சொல்ல 3 விஷயம் சொன்ன பாருங்க. சம பருமன் உள்ள ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில் உள்ள ஒரே கோட்டில் அல்லாத இரு விசைகளால் வர திருப்பத்தை நாங்கள் சொல்றோம் விசையினை திருப்பம். திரும்ப சொல்லுவோம் 3 விஷயத்தையும். ஒன்றுக்கொண்டு சமனான, ஒன்றுக்கொண்டு எதிரான, ஆனால் ஒரே கோட்டில் அல்லாத 2 விசைகளின் திருப்பம் நாங்கள் விசையினை திருப்பம்னு சொல்ல போறோம். விசையினை சொல்ல போறோம். என்ன அதாவது இங்க பாருங்க, இதுல வச்சு திருப்பம் எடுத்தீங்க என்றால் இதுகன் டி என்றால் திருப்பம் என்னென்று வரப்போன்னு பாருங்க. இதுல வச்சிருந்தா ஓன்னு வச்சிருந்தால் ஓவில் வச்சிருக்கக்குள்ள தனித்தனியா விசைக்கு திருப்பம் எடுத்து கூடலாம் தானே. இந்த விசைக்கு எடுத்தால் F தர D என்று வரும். என்ன பாருங்க, இடஞ்சுழி. அதே இடஞ்சுழி தானே வரும். சாக F தர D, F தர 2D என்று வருது. பாத்தீங்களோ, அதாவது 2 விசைக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரத்தால விசையை பெருக்கினால் அந்த 2 விசையாலையும் வர திருப்பம் பெறும். அதாவது இந்த படத்துல பார்த்தீர்கள் என்றால் F தர X என்று வரப்போது இல்லை. F தர X இங்க வர இங்க D போட்டு 2D இருக்கேக்குள்ள F தர 2D ன்னு வந்தது. இங்க F பொது எடுத்தால் இதுல ஒரு D இதுல ஒரு D 2D. அப்ப F தர 2D ன்னு வந்ததല്ലോ. 2 சமாந்தர எதிரெதிரான விசைகள் ஒரே நேர்கோட்டில் அல்லாது தாக்கும் பொழுது அவற்றினால் ஏற்படும் திருப்பத்தினை விசையினை திருப்பம் என்று சொல்லுவோம். விசையினை என்று சுருக்கமாக சொல்லுவோம். அந்த விசையினையின் பருமன் எப்படி இருக்கும் என்றால் அதுல ஒரு விசை என்ற பருமனை எடுத்து 2 விசைக்கும் இடப்பட்ட செங்குத்து தூரத்தால், இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு விசை தாக்கினால் செங்குத்து தூரம் எடுக்கணும் பாருங்கோ. செங்குத்து தூரம் Fx என்று வரும். கண்ட வாட்டுக்கு தூரம் எடுக்கிறே இல்லை, செங்குத்து தூரமா 2 விசைக்கும் இடப்பட்ட செங்குத்து தூரம் எடுத்தால் அதை நாங்கள் விசையினை என்று சொல்லலாம். F தர X. ரைட். பிள்ளைகள் இப்ப தியரியை பார்த்துன்னு போவோம். கணக்கு செய்ய எல்லாம் திருப்பி வடிவப்பா அப்படின்னு இருக்கும். எந்த ஒரு புள்ளி வட்டியும் விசையின திருப்பம் 0 அல்லாத மாறா பெறுமதி உள்ளதாக இருக்கும். இது ஒருக்கா பாப்போம். இங்க பாருங்க, இப்ப நாங்கள் ஒரு சதுரம் ஒன்று எடுப்போம். சதுரமோ செவ்வகம் ஒன்று எடுப்போம். சரி, இப்ப பாருங்க, இவரில் நான் விசையை குறிக்க போறேன். இதுல F என்றும் இதுல F என்றும் குறிக்க போறேன். ரைட்டோ, நீளம் குறிப்போம் பாருங்க, இவ்வளவும் A என்று குறிக்கிறேன். சரி, இப்போ ஒரு ஆள் திருப்பம் எடுக்க போறார் பாருங்க. இந்த புள்ளியில வச்சு, அதாவது நடுப்புள்ளியில வச்சா இதுல எந்த எடுக்கிறார். அப்ப இஞ்சால A/2, இஞ்சால A/2, இது O. அப்போ ஓவில வச்சு திருப்பம் எடுத்தால் இஞ்சால மற்ற பக்கம் வருது, வலஞ்சுழின்னு போட்டுவிடுவோமோ. வலஞ்சுழி திருப்பம் கொண்டு வரப்போகுது பாருங்க. அப்படி எடுக்கக்குள்ள வலஞ்சுழியில வருது. F தர A/2 சாக மற்றவரும் அதே திசையெல்லாம் சொல்லட்ட போறார். F தர A/2 இதில் வச்சு எடுத்த நான் ஓவில் வச்சு திருப்பம் கொடுத்துறேன். அப்ப இந்த F ரெண்டையும் பொது எடுத்தோம் என்றால் A/2 சாக A/2 A என்று வரப்போகுது. F என்று திருப்பம். சரி, இது ஓவில வச்சு எடுக்கக்குள்ள எனக்கு இந்த திருப்பம் வருதல்லோ. ரைட். இப்ப பாருங்க, இந்த புள்ளியை நான் A என்று வைக்கிறேன். ஏல வச்சு திருப்பம் எடுத்தால் இந்த Fக்கான தூரம் A. இங்க பாருங்க, FA செங்குத்து தூரம் எடுக்கணும். FA இந்த Fக்கான செங்குத்து தூரம் 0 என்றது அந்த புள்ளிக்குள்ளே போகுது. F தர 0 இப்படி என்ன வருது, F என்றே வருது. F என்றே வருது. ரைட். இன்னொரு புள்ளி எடுத்துப்பா. இங்க பாருங்க, வித்தியாசமா விளையாட கொடுத்துப்பான். எப்படி என்றால் ஒரு கலர் பாய்ப்போம், நீலத்தாலேயே பாய்ப்போம். சரி, இஞ்சால X தூரத்தில் இருக்கிற P என்ற புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்துப்பா. இப்ப பாருங்க புள்ளிகள், நாங்கள் P-ல இருந்து திருப்பத்தை எடுத்துப்பா. P-ல இருந்து P-ல எடுத்தால் இந்த F-க்கு தூரம் வரும் பாருங்க, A சக X என்று வரப்போகுது. இங்க இருந்து செங்குத்து தூரம் என்றால் இவ்வளவு தூரம் இருக்கும். F-க்கு A சக X. சரி, இந்த F பாருங்க, இது இடஞ்சுழியா சுத்த போகுது. என்ன இவர் வலஞ்சுழியா சுத்தினவர், இவர் இடஞ்சுழியா சுத்துறார். அப்ப சாயாண்டு போறோம்.
என்ன திருப்பத்துக்கு திசை இருக்குன்னு சொல்லி போட்டேன். திசை இருக்குன்னு சொன்னான். வலஞ்சுழிய சகன்னு எடுத்தால் இடஞ்சுழிய சயன்னு போடணும். இடஞ்சுழிய சகன்னு எடுத்தால் வலஞ்சுழிய சயன்னு போடணும். அப்போ சய எஃப் தர இவருக்கு இருக்க தூரம் எவ்வளவு? எக்ஸ். சுருக்குங்க பார்ப்போம். எஃப் அப்போது எடுத்தீர்கள் இதில் ஏ சக எக்ஸ் சய எக்ஸ் என்று வரும். எக்ஸும் எக்ஸும் விட்டுப்பட்டால் எஃப் ஏன்னு சொல்லி வருது. பார்த்தீங்களோ? ஆக ஒரு விசை இணைக்கு நீங்கள் எந்த புள்ளியில இருந்து திருப்பம் எடுத்தாலும் அதில் வர விளைவுள் தனிய எஃப் தர அந்த ரெண்டு விசைக்கும் விடப்பட்ட செங்குத்து தூரமாக தான் இருக்கும். எந்த புள்ளியில வச்சு எடுக்கிறீங்களன்றதுக்கு அது மாற போறது இல்லை. இதுவே தனி விசை ஒன்று தாக்கினால் மாறும் புள்ளியில். இப்போ தனி விசை ஒன்று இருந்தாலும் இங்கே பாருங்க, வடிவாக்கம் நீங்க இதே மாதிரி எடுப்போம். ஒரு தனி விசை ரைட். இவருக்கு பாருங்க, நான் தனி விசை ஒன்று ஒக்குறேன். தனி விசை ஒன்று இப்படி இருக்குன்னு வைப்பமே எஃப் அண்டு இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த மாதிரி நடுப்புள்ளியிலேருந்து எடுத்தால் இது a/2 எல்லோ எஃப் தர a/2 அண்டு வரும். ஓவிலேருந்து எடுத்தால் ஏயிலிருந்து எடுத்தால் எஃப் தர ஏ அண்டு வரும். பியிலிருந்து எடுத்தால் எஃப் ஏ சக எக்ஸ் அண்டு வரும். இந்த தூரத்தை எக்ஸ் அண்டு வச்சுனா ஆக தனி விசை ஒன்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற வேற வேற புள்ளியல்ல வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் வேற வேற விட வரும். ஆனால் அதுவே ஒரு விசை இணையாக இருந்தால் அதனுடைய அழகு என்னென்றால் நீங்கள் எந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தாலும் அதனுடைய பெருமன் மாறாது, திசையும் மாறாது. ஒரே பெருமன்ல ஒரே திசையெல்லாம் விட வரணும். பார்த்தீங்களா இந்த உதாரணத்தை? ரைட். அப்போ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கு. பாருங்கோ, எந்த ஒரு புள்ளி பட்டியும் விசையினையும் திருப்பம் பூஜ்ஜியம் அல்லாத மாறா பெறுமதி உள்ளதாக இருக்கும். எந்த திசையிலும் விசையின் ஒன்றினது விசைகளின் துணித்த கூறுகளின் அச்சரகணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாகும். அதாவது புள்ளிகள் இதில் பாருங்க, எஃப் பிரிச்சு பார்ப்போம். விசை பிரிப்பு செய்திகள்டா புள்ளிகள் பாருங்க. நிலக்குத்தை எடுத்தால் இந்த எஃப் மேலே அந்த எஃப் கீழே எஃப் சாய எஃப் சைவர் கிடையா எடுத்தால் கிடையா ஒரு விஷயமே இல்லை சைவர். இப்படி எந்த பக்கமா நீங்கள் ரெண்டு கூறு எடுத்தால் இங்க பாருங்க. இன்னொரு உதாரணம் பா. ஒரு சதுரத்தை கீறி போட்டு நாங்கள் இதில் விசையை குறிப்போம். எப்படி ஒரு விசை குறிக்கணும் எஃப், எப்படி ஒரு விசை குறிக்கணும் எஃப். சமாந்திரமா இருக்கோ இல்லையோ? சமாந்திரமா இருக்கு. அப்போ இது ஒரு விசகனியோ இல்லையோ? விசகனி. ரைட். இப்போ இவர் இந்த கிடியோட ஆக்குற கோணத்தை நான் டீட்டாண்டு வைக்கிறேன். இவர் டீட்டாண்ட இவரன் டீட்டா தானே? சரி. இப்போ பாருங்கோ, நிலக்குத்தை அடுத்தியல் என்றால் இந்த எஃப்இன் சைன் டீட்டா வரும். நான் சொல்லி தந்தனால் கோணத்தோடே மடிச்சால் காஸ், கோணத்துக்கு எதிராக மடிச்சால் சைன். சொல்லி தந்தனானோ இல்லையோ? கோணத்தோடே மடிச்சால் காஸ், கோணத்துக்கு எதிராக மடிச்சால் சைன். அப்போ இவரை பாருங்க, மேலே எஃப் சைன் டீட்டாண்டு வர போறேன். இனி இவற்றே பாருங்க, இவருக்கும் எஃப் சைன் டீட்டா தான். ஆனால் இவரை மடிக்கைக்குள்ள இவருக்கு மேலே போனது, இவரை மடிக்கைக்குள்ள கீழே வரும். ஆக சாய எஃப் சைன் டீட்டாண்டு இவருக்கு போகும். அப்போ நிலக்குத்து கூறு சைவர் ரெண்டு வருது. கிடக்கூற பாருங்க, கிடைக்கூற பார்த்தீங்கன்னால் இவருக்கு எஃப் காஸ் டீட்டா, கோணத்தோட மடித்தால் காஸ் அந்த திசையில், இவருக்கும் காஸ் டீட்டா தான் மெட்ட திசையில். ஆக எக்ஸ் பிரிப்பு வரும். விசை துணிப்பு அல்லது விசை பிரிப்புன்னு சொல்லுவோம். என்ன விசை துணிப்பு அல்லது விசை பிரிப்புன்னு சொல்றது. ரைட். அப்போ இதை பிரிக்கக்குள்ள எஃப் காஸ் டீட்டா இந்த பக்கம் வருது, இவரை பிரிக்கக்குள்ள எஃப் காஸ் டீட்டா அந்த பக்கம் போகுது. கழிச்சு விட்டீங்கன்னா சைவர். உலங்கிச்சோ? அப்போ ஒரு விசை இணைக்கு நீங்கள் எங்கே என்றாலும் ரெண்டு செங்குத்து கூறுகள் வளமையாக பிரிச்செடுப்போம். அப்படி பிரிச்செடுக்கக்குள்ள ஒவ்வொரு திசையிலையும் சைவர் வரும். எக்ஸ் திசையிலையும் சைவர், ஒய் திசையிலையும் சைவர். ஒரு விசை இணை மட்டும் இருந்தால். ஆனால் திருப்பம் எடுத்தீர்கள் என்றால் ஜி என்று சொல்லி திருப்பத்தை குறிச்சன் என்றால் எஃப் தர டி என்று வரும். அப்போ இதுலேருந்தே ஒரு தியரி படிக்கிறீங்களா? எப்பயாவது நாங்கள் கணக்குகள் செய்து பார்க்கக்குள்ள, கேள்விகள் செய்து பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு தளத்தில் எக்ஸ் பிரிப்பும் ஒய் பிரிப்பும் சைவர் ஆகுது, ஆனால் திருப்பம் சைவர் ஆகுது இல்லை. எக்ஸ் சைவர் ஆகுது, ஒய் சைவர் ஆகுது, ஆனால் திருப்பம் சைவர் ஆகுது இல்லை என்றால் அது என்னவா இருக்கணும்? கட்டாயம் அது ஒரு விசை இணையாக இருக்கணும். ஒன்ஸ் அகெயின் திரும்ப சொல்றேன், எக்ஸ் சைவர் ஆகுது, ஒய் சைவர் ஆகுது, விசை பிரிப்புகள் சைவர் ஆகுது, ஆனால் திருப்பம் சைவர் இல்லாத ஒரு மதியா இருக்குது என்றால் அது ஒரு விசை இணையை குறிக்கும். நோட் போட்டு எழுதி கொள்றீங்களோ?
ஒரு விசை இணையொன்றில் விசை பிரிப்புகள் சைவர் விரை பிரிப்புகள் சைவர் ஆகும். ஆனால் விசை திருப்பம் 0 ஆகாது. ரெண்டாவது புள்ளி என்ன சொன்ன அதில் பாருங்க. எந்த திசையிலும் விசை இணையொன்றினது விசைகளின் துணிந்த கூறுகளின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0. எந்த திசையிலும் எடுக்கலாம் இல்லையா? நீங்க எந்த திசையிலும் கட்டாயம் எக்ஸ் திசை y திசை என்று இல்லை, எந்த திசையில பிரிச்சிங்க என்றாலும் அந்த திசையில எங்களுக்கு விளைவுள் சைவர் என்று தான் பெறும். ஆனா திருப்பம் பெறாது, திருப்பம் சைவர் என்று வராது, பிரிப்பு சைவர் என்று வரும். சரிதான பிள்ளைகள்? ரைட். இதுவே அப்புறம் சமநிலை படிப்போம். ஒரு பொருள் சமநிலையிலேயே இருக்கண்டால் எக்ஸன் சைவர் வையம் சைவர் திருப்பமும் சைவர் வரும். திருப்பமும் சைவர் என்றால் சமநிலை. எக்ஸ் சைவர் y சைவர் திருப்பம் சைவர் இல்லை என்றால் அங்கே ஒரு இணை இருக்குன்னு அர்த்தம். விசை கப்பல் என்ன, ஒரு ரெண்டு சோடி விசை ஒன்று கொண்டு எதிரே ஆனால் ஒரே தாக்க கோடில் இல்லாமல் தாக்குது என்று அர்த்தம். மறக்கக்கூடாது, தியரியில வார கேள்விகள் இதெல்லாம். குறிப்பு: விசை தொகுதி ஒன்றினது விளைவுளின் தாக்க கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் அவ்விசை தொகுதியில் உள்ள விசைகளின் திருப்புத்திறங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். அதாவது பிள்ளைகள் பாருங்க என்னண்டா, இப்போ இது ஒரு பொருள் ரெண்டு வைப்போம். இதில் இப்படி ஒரு விசை தாக்குது, இப்படி ஒரு விசை தாக்குது, இப்படி ஒரு விசை தாக்குது, இப்படி ஒரு விசை தாக்குது, இப்படி பல விசைகள் தாக்கக்குள்ள இவ்வளவுத்தையும் சேர்த்து நாங்கள் அதில் விளைவுள் காணலாம். ஏன்னா விளைவுள் விசை வெப்பம் விளைவுள் விசை எப்படி ஒரு திசையில தாக்குதுன்னு வைப்போம். இதான் விளைவுள் விசை என்று வைப்போம், FR. அப்ப இந்த விளைவுள் விசை எப்படி விரையக்குள்ள விளைவுள் விசை வந்தால் நீங்கள் விளைவுள் விசை தாக்க கோட்டில் விளைவுள் விசை என்ற தாக்க கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில வச்சு திருப்பம் எடுப்பீங்களா இருந்தால் எங்களுக்கு திருப்பம் சைவர்னு தானே வரணும். அதான் நீங்கள் தனித்தனியாக எடுத்தாலும் F1 F2 F3 F4க்கு தனித்தனியாக எடுத்து கூட்டினாலும் கூட்டுத்தொகை சைவர்னு தான் வரும். ஏன் சொன்னான்னு பாருங்க. இப்போ 4 விசை இருக்குன்றால் F1 D1 F2 D2 F3 D3 F4 D4 4 விசைக்கும் திருப்பம் எடுக்கலாம். அப்படி F4 D4 4 விசைக்கும் அப்படி திருப்பம் எடுக்கலாம், திருப்பம் எடுத்து கூட்டலாம். ஆனால் முதல் ஒரு தியரி சொல்லி தந்த நான் ஒரு தளத்தில் நிறைய விசைகள் தாக்கக்குள்ள ஒரு விசையை எடுத்து கூட்டுறதும் அவ்வளவு விசைக்கும் விளைவுள் எடுத்து போட்டு விளைவுளுக்கு திருப்பம் எடுக்கிறதும் சமனாக இருக்கும்னு சொன்னானோ இல்லையோ? ரைட். அப்போ இவர் எப்படி வருவாருன்னா இது சமன் FR தர DR என்று வருவார். அதாவது விளைவுள் விசைக்கும் எங்களோட திருப்பம் எடுக்கிற புள்ளியிலேருந்து விளைவுள் விசைக்கான தூரமும் பெருக்கி வர விடைக்கு சமன் சொன்னான். அப்போ FR தர DR என்று வரும். அப்போ பாருங்க, இந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள FR இது FRக்கான தூரம் எவ்வளவு? இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கான தூரம்னா தூரம் சைவர். அப்போ இவர் சைவர் ஆயிடுவார். இவர் சைவர் ஆயினா FR DR சைவர். அது சைவர் என்றால் இவையே கூட்டினாலும் சைவர் வரும். விளங்குதானே பிள்ளைகள்? அப்போ ஒரு தளவிசை தொகுதியில விளையுளின் தாக்க கோடு போற புள்ளிக்குள்ளால் எங்கே என்றாலும் இதில் எடுத்தாலும் சரி, இதில் எடுத்தாலும் சரி, இதில் எடுத்தாலும் சரி, இதில் வச்சு எடுத்தாலும் சரி, இதில் வச்சு எடுத்தாலும் சரி, எங்க வச்சு எடுத்தாலும் விளையுளின் தாக்க கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளியில் வைத்து திருப்பம் எடுத்தாலும் எங்களுக்கு சைவர் என்று தான் பேர். விளங்குதோ? ரைட். இப்ப பார்ப்போம் கொஞ்சம் பயிற்சியலை. முதலாவது கேள்வியை பாருங்க. பொருள் ஒன்றில் தாக்கும் விசைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. புள்ளிகள் ABCD பற்றி விசை தொகுதியின் திருப்பம் காண்க. பாருங்க, ஏயிலேருந்து எடுப்போம். நீங்க எடுக்கிற புள்ளி எழுதணும், எந்த பக்கமா திருப்பம் எடுக்கிறீங்கன்னு எழுதணும். என்ன விசை திருப்பம்ன்றது ஒரு காவிக்கணியம் என்று சொன்னான். இடஞ்சுழி வலஞ்சுழி என்று 2 திசை இருக்கு. அப்ப எந்த திசையை சக எடுக்க போறீங்கன்னு சொல்லி போட்டு செய்யும். ஒன்றுண்டாப்பா இதிலே இந்த எடுக்க பாருங்க. முதல் நாங்கள் இந்த 2 நியூட்டன் எடுப்போமே. இந்த 2 நியூட்டன் எங்கட கோட்டுக்குள்ளாலே போகுது. புள்ளி இதில் வச்சு எடுக்கிறீங்க ஏக்குள்ளாலே போறபடியால் அவருக்கு தூரம் சைவர். அடுத்தவர் இந்த 2 நியூட்டனை பாருங்க, அச்சில பெருவிரலை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா இடஞ்சுழியா தான் இருக்கும். இந்த 2 நியூட்டன் பாருங்க, இந்த பக்கம் தான் இழுக்குது. அப்போ இதில் அச்சில் எப்படி பெருவிரலை வச்சு கொண்டு இப்படி சுற்றி பாருங்க, இடஞ்சுழியா சுற்றுது. அப்போ அது சகண்டு எடுக்கணும். ஏன்னா நானும் இங்கே இடஞ்சுழியா தான் எடுக்கிறேன். அதால ப்ளஸ் 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 2 தர இந்த தூரம் வேணும் எங்களுக்கு 2 மீட்டர்னு தரப்பட்டிருக்கு. இது ஒரு சதுரம் 2 மீட்டர். அப்போ ஏயில் இருந்தான தூரம் 2 மீட்டர் 2. இனி பாருங்க இந்த 4 நியூட்டன்
நான் இதில் வச்ச ஒன்று எடுக்கக்குள்ள அந்த 4 நியூட்டன் கீழே வருது. நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில் சுழட்டுது, அதாவது வலஞ்சுழியாக சுழட்டுது. ஆக சய -2 வரும். 4 ஏலேருந்து நான் செங்கு தூரம் இவ்வளோ இங்கேருந்து இங்கே வரைக்கும், அதுவும் 2 மீட்டர். இனி இந்த 3 நியூட்டனை பாருங்கோ, 3 நியூட்டன் ஏக்குள்ளாலேயே போகிறபடியால் அவருக்கு திருப்பம் இல்லை. ரைட், கூட்டி பாருங்க என்ன விட வருதுண்டு. இதில் 4, இதில் சய 8, இது 2 சய வர்றானே, அப்போ 4 சய 8 என்றால் சய 4 நியூட்டன் மீட்டர் வருது. ஏன் சய என்று வருது? நான் இடஞ்சுழியாக கருதினான், ஆனால் திருப்பம் வலஞ்சுழியாக வருது. விளங்குதானே? ரைட், இதை இன்னும் கொஞ்சம் ஒரு யோசிப்போம். இப்போ இது ஒரு மரப்பலகை என்று வைப்போம். இது ஒரு சதுர மரப்பலகை என்று வைப்போம். இந்த மரப்பலகையில் நான் சொன்ன மாதிரி விசியல் தாக்குன்னு வைப்போம். ஏதோ காரணங்களுக்காக வைப்பமே, இல்லை கயிறு கட்டி கிடக்கப்படி இழுக்கிறமண்டு 4 கைத்தை பிடிச்சி 4 பேர் இழுக்கினோட வைப்பமே. சரி, இதை பிடிச்ச ஒரு ஆள் இங்கே வச்சு இழுக்கிறார், இதை பிடிச்ச ஒரு ஆள் கீழே இழுக்கிறார், இதை பிடிச்சி இஞ்சால் ஒரு ஆள் இழுக்கிறார், இதை பிடிச்சி இஞ்சால் ஒரு ஆள் இழுக்கிறார். இந்த மரப்பலகையை வடிவாக கவனிங்க. இந்த மரப்பலகையை இதில் வச்சு ஒரு ஆணி அரைஞ்சிடுவோம். அப்படி இந்த புள்ளியில வச்சு ஒரு ஆணி அரைஞ்சி விடுவோம், சுழலக்கூடிய மாதிரி மூட்டி விடுவோம். அதில் அப்போ சுழல் மணிக்கூட கொண்டே கொழி விடுவோம், படங்கள் கொண்டே சுவரில் கொழுவோம். அதே மாதிரி இவர் இதில் கொழுவினால் இவருக்கு இப்படி நிற்கலாது. ஏனண்டா இங்கே பாருங்க, விசை திருப்பம் வருது. இப்போ எயில வச்சு விசை திருப்பம் எடுக்கல, விசை திருப்பம் சைவரண்டு வந்தால் அவர் அப்படியே நிற்பார். இங்கே அவருக்கு அப்படி நிற்கலா, விசை திருப்பம் சைவர் இல்லையல்லோ, சயனாலண்டு வருது. சயனாலண்டால் வலஞ்சுழியாக திருப்ப போகுது. அப்போ இவர் என்ன செய்வார்ண்டா, அப்படியே ஏய மையமாக வச்சு கொண்டு அப்படியே கீழே விழுவார், அப்படியே கீழே விழுவார். வலஞ்சுழியாக திருப்பம் இருக்கபடியால் இவர் இப்படியே கீழே வருவார். இதான் அந்த திருப்பம் பண்ணுறதுன்னு உண்மையான விஷயம். அதாவது அந்த அச்சுப்பட்டி குறிப்பிட்ட பொருள் சுழலப்போ எந்த திசையாக சுழலும்ன்றது இந்த இங்கே சைன் உங்களுக்கு சொல்லித்தரு. சரி, பியில் வச்சு திருப்பம் எடுத்து பார்ப்போம். பியில் வச்சு திருப்பம் எடுத்தால் அடுத்த உடல் எடுப்போம். இந்த 2 நியூட்டனுக்கு 2 மீட்டர், ஆனால் அது இடஞ்சுழி இல்லை, வலஞ்சுழி. அப்போ 2 நியூட்டன் 2 மீட்டர் வலஞ்சுழியினுடைய சாய. பிறகு நான் இந்த 2 நியூட்டன் எடுத்தனான், அதுக்கு பாருங்க 2 நியூட்டன் 2 மீட்டர் இடஞ்சுழியாக வருது. அது சக. இனி இந்த 4 நியூட்டனும் இந்த 3 நியூட்டனும் எங்களோட பி என்ற புள்ளிகளாலே போகிறபடியால் அவைக்கு செங்குத்து தூரம் இல்லை. 4 தர 0 3 தர 0 கூட்டினீங்க என்றால் இது 2 0 எப்படியோ 4 சய 4 0 2 வருது. அப்போ அது என்ன சொல்லுது என்றால், நாங்கள் பியில் ஆணி அரைஞ்சி இவரை பொருத்துவமாக இருந்தால் இவர் சுழல மாட்டார், அவர் அப்படியே இருப்பார், சுழல வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதோ? ஏன் எங்களுக்கு விசை திருப்பம் பிகிலேருந்து இருக்கக்குள்ள 0 2 வருது. அப்போ இவரை பிகில பிடிச்சி அடிச்சு விட்டோம் என்றால் இவ்வளவு விசையெல்லாம் தாக்கி கொண்டிருக்கக்குள்ள இவர் சுழல மாட்டார், சுழல அவசியம் இல்லை. ஏன்னா சுழற்சி இல்லை, விசை திருப்பம் இல்லை. அப்போ விசை திருப்பம் தான் பிள்ளைகள் சுழற்சியை உண்டு பண்ண போதோ இல்லையோ ஒன்று டிசைட் பண்ணுறது. ஒரு புள்ளியிலேருந்து சுழற்சி திருப்பமாக இருக்குன்றால் விசை திருப்பம் 0 அர்த்தம். மாறி விசை திருப்பம் 0 இருக்குன்றால் அது சுழலாதுன்ற அர்த்தம். விசை திருப்பம் 0 அல்லாத பிரமாணமாக இருக்குன்றால் அது கட்டாயம் சுழல போதுன்ற அர்த்தம். விளங்கிச்சோம்? இது பியிலேருந்து எங்க சியிலேருந்து எடுத்தால் இந்த 2 நியூட்டன் வலஞ்சுழியாக வரப்போது 2 மீட்டர் தூரம். அடுத்த 2 நியூட்டன், இந்த 2 நியூட்டன் சீக்குள்ளாலேயே போக போகுது, அவருக்கு தூரம் இல்லை. இந்த 4 நியூட்டன் சீக்குள்ளாலேயே போக போகுது. இந்த 3 நியூட்டன் பாருங்கோ, சீரை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடஞ்சுழியாக சுத்துவார், சக என்று வரணும். 3 நியூட்டன் 2 மீட்டர், 3 நியூட்டன் 2 மீட்டர். இது 2 0 0. இந்த 2 எங்களுக்கு வலஞ்சுழியாக இல்லை வந்தது. அப்போ நான் சய போட்டிருக்கணும் இவருக்கு சய. அப்போ இவர் 6 இவர் 4 2 நியூட்டன் மீட்டர் 2 வரும், 2 நியூட்டன் மீட்டர் 2 வரும். இது சியிலேருந்து இருப்போம். ஒரு கேக்குள்ள டியில் வச்சு எடுத்துருவோம் பாருங்க. டியில வச்செடுத்தால் இங்கே வச்செடுத்தால் இந்த 2 நியூட்டனுக்கு வராது, இந்த 2க்கும் வராது. 4 நியூட்டன் வலஞ்சுழியாக வரப்போகுது, 3 நியூட்டன் இடஞ்சுழியாக வரப்போகுது. இந்த 4 வலஞ்சுழியல்லோ, 4 நியூட்டன் வலஞ்சுழி,
3 நியூட்டன் இடஞ்சுழி சய 2 நியூட்டன் மீட்டர் வருது சய 2 நியூட்டன் மீட்டர் அதுக்குரிய விட வருது விளங்கிச்சதோ உங்களுக்கு விளங்கிச்சதோ ஒரு விசை தொகுதி ஒன்று தந்தார் என்றால் ஒரு தள விசைகள் தந்தார் என்றால் என்ன மாதிரி அதுக்கு விசை திருப்பம்ன்றது விளங்கிச்சோ உங்களுக்கு அடுத்த கேள்வியப்பா தாளுக்கு செங்குத்தாக உட்செல்லும் அச்சுப்பட்டி என்றா பாருங்க இதுதான் உங்களோட தாள் இந்த தாளில் உட்செல்லும் அச்சுண்டா எப்படி எப்படி ஒரு அச்சு விளங்குதே தாளுக்கு செங்குத்தாக உட்செல்லும் அச்சு செங்குத்தாக உட்செல்லும் சாய்வாண்டா எப்படி ஒரு அச்சு போகலாம் எப்படி ஒரு அச்சு சாய்வா இல்லை செங்குத்தாக உட்செல்லும் அச்சு பற்றி 20 நியூட்டன் விசையின் திருப்பங்களை பின்வரும் புள்ளிகள் பற்றி காண்க ABCDO உன்னோட பாப்பம் ஏயில வச்சு திருப்பம் எடுத்தால் அவருக்கு செங்குத்து தூரம் இல்லை 20 தர சைவர் 2 வரும் விட சைவர் பியில வச்சு திருப்பம் எடுத்தால் 20 நியூட்டன் இது செங்கோணம் தானே பிள்ளைகள் செவ்வாமனுடைய செங்கோணம் 20 நியூட்டன் தர 6 மீட்டர் 2 வரும் இடஞ்சுழி தானே ரைட் 20 நியூட்டன் தர 6 மீட்டர் 120 நியூட்டன் மீட்டர் வரும் மூன்றாவது சியிலிருந்து திருப்பம் எடுத்தோம் என்றால் சிக்கும் பாருங்க அதே செங்குத்து தூரம் தான் வரப்போகுது இதனால தாக்கக்கூடு இருக்குது 20 நியூட்டன் சியில இருந்தான செங்குத்து தூரம் என்றால் அதுவும் அதே 6 மீட்டர் வரும் இடஞ்சுழியத்தான் வரப்போகுது 20 தர 6 120 நியூட்டன் மீட்டர் நாலாவது டியிலிருந்து டியும் ஏயும் ஒரே மாதிரி ஏன்னா அந்த புள்ளிக்குள்ளால தான் 20 நியூட்டன் விசை போகுது அப்ப டியிலிருந்து எடுக்கக்குள்ள செங்குத்து தூரம் இல்லை 20 தர சைவர் 2 எடுக்க வேண்டி இருக்கும் சைவர் அஞ்சாவது பாருங்கோ ஓவிலிருந்து எடுத்தால் எனக்கு இந்த செங்குத்து தூரம் தேவைப்படும் இவ்வளவு 6 மீட்டர் என்றால் இது ஓன்றது மையம் தானே பிள்ளைகள் சரி அரவாசியா இருக்கும் 3 மீட்டர் வரும் திசையா மாறி குறிச்சிட்டேன் 20 தர 3 60 நியூட்டன் மீட்டர் வரும் 60 நியூட்டன் மீட்டர் விளங்கிச்சதோ அடுத்தது 40 நியூட்டன் விசையை பொருத்தமான இரு கூறுகளாக்குவதன் மூலமோ அல்லது வேறு வழியாகவோ தாளுக்கு செங்குத்தாக உட்செல்லும் அச்சு பற்றி பின்வரும் புள்ளிகள் பற்றிய திருப்பங்களை காண்க ரைட் இப்ப பாருங்க நான் முதலாவது கேள்வியில பார்க்கக்குள்ள எங்களுக்கு செங்குத்து தூரங்கள்லாம் எடுக்கிறது சுகமா இருந்தது இப்ப இவட்ட தாக்குக்கோடு இப்படி வரையக்குள்ள பாருங்க இவட்ட தாக்குக்கோடு இப்படி வரையக்குள்ள எங்களுக்கு இதுக்கு இதுல இந்த செங்குத்து தூரம் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏலாண்டு இல்லை கொஞ்சம் கூட கணிதங்களை பாவிக்க வேண்டி வரும் அதை விட சுகமான வேலை என்னென்றால் இந்த 40 நியூட்டனை இதில் வச்சு கொண்டு 2 கூறா பிரிக்கலாம் எந்த காவியாக இருந்தாலும் காவியை 2 செங்குத்து கூறுகளாக பிரிக்கலாம்னு படிக்கிறாங்களோ இல்லையோ அப்போ இவரையும் 2 செங்குத்து கூரை எடுத்தமென்றால் அதாவது ஒரு கூறு இந்த கோட்டின் வழியையும் ஒரு கூறு இந்த கோட்டின் வழியையும் எடுத்தமென்றால் எங்களுக்கு அதுக்கு பிறகு செங்குத்து தூரங்கள் எடுக்கிறது சரியான சுகமாக இருக்கு வழங்குதா பிள்ளைகள் இப்படி வச்சுக்கொண்டு செய்யலாண்டு இல்லை கொஞ்சம் 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 கஷ்டமாக இருக்கும் செங்குத்து தூரம் காணாண்டா இதுலேருந்து இதுக்கு செங்குத்து தூரம் காணும் அப்போ அதை விட சுகமான வேலை இவரை இந்த புள்ளியில் வச்சு கொண்டு 2 கூறுகளை பிரிப்போம் பாருங்க அப்போ இவரை பிரித்தால் பாருங்க பிரிச்சு எழுதுறேன் இனி இவரை கோணத்தோட பிரித்தால் இப்படி ஒரு கூறு வரும் என்ன இந்த பக்கத்தில் எவ்வளவு 40 cos 30 வரும் மற்ற கூறு வரும் 40 sin 30 வரும் கோணத்தோட பிரித்தால் காஸ் கோணத்துக்கு எதிராக பிரித்தால் sin என்று சொல்லி தந்தான் அப்போ இதில் இருக்க 40 இப்படியே கோணத்தின் பக்கம் மடிக்கக்குள்ள cos 30 கோணத்துக்கு எதிராக மடிக்கக்குள்ள sin 30 வரும் sin 30 என்றால் அரை இதில் அரையை போட்டிங்கன்னா 40 தர அரை என்பது 20 வரும் cos 30 என்றால் வர்க்கம் மூலம் 3 2 கீழே இருக்கிற 2 இந்த 40 வெட்டி என்றால் 20 வர்க்கம் மூலம் 3 வரும் விளங்கிச்சோ அப்போ பாருங்க 2 கூரை பிரித்து போட்டுட்டு அப்போ இனி 40 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கிறதும் ஒன்றுதான் இந்த 2 பேருக்கும் தனித்தனியாக திருப்பம் எடுத்து போட்டு கூட்டுறதும் ஒன்றுதான் எதான் முதல் நான் ஒரு தளத்தில் விசைகள் தாக்கினால் ஒரு விசையை எடுத்து திருப்பங்களை கூட்டுறதும் ஒன்றுதான்
அவன் விளைவுள் விசைக்கு திருப்பம் எடுக்கிறது உண்டு தான். மாறியும் சொல்லலாம், விளைவுள் விசைக்கு திருப்பம் எடுக்கணும் என்றால் விளைவுளுக்கு எடுக்காமல் அது ரெண்டு பிரிப்பாக பிரித்து போட்டு அந்த ரெண்டு கூறுக்கும் தனித்தனியாக திருப்பம் எடுத்து கூட்டுவோமாக இருந்தால் சமனாக வரணும். அப்போ தனித்தனியாக எடுப்போம். பாருங்கோ, முதலாவது ஏலேருந்து எடுத்தால் சைவரான புள்ளிகள் ஏன் ரெண்டு விசையும் ஏக்குள்ளால போகுது. இல்லை ரெண்டு விசையும் ஏக்குள்ளால போகுது. இங்கே வரும் ஏ என்ற புள்ளி இங்கே இருக்கு. அப்போ ஏலேருந்து எடுத்தால் பார்ப்போம், இந்த 20 நியூட்டனுக்கு சைவர் மற்ற 40 20 வர்க்க மூலம் 3 பாருங்க வலஞ்சுழியா சொல்லுது போது ஏல வச்சிருக்கேக்குள்ள சாய 20 வர்க்க மூலம் 3 தூரம் என்ன வரும் 2 மீட்டர். இது 2 மீட்டர், இது 2 மீட்டர். சாய 40 வர்க்க மூலம் 3 நியூட்டன் மீட்டர். ஏன் சாய கண்டு வருது, ஏல வச்சு திருப்பம் எடுத்தாலும் இடஞ்சுழியா திருப்பம் வரையில வலஞ்சுழியா திருப்பம் வரதால சாய கண்டு வருது. பீல வச்செடுத்தோம் என்றால் இந்த 20க்கான தூரம் 6. பாருங்க, இந்த 20 தாக கூட இப்படி இருக்குது. இந்த 20க்கான தூரம் 6 மீட்டர். 20 தர 6. இவர் வலஞ்சுழி சாய 20 வர்க்க மூலம் 3 தர 2. அப்ப 120 சாய 40 வர்க்க மூலம் 3 நியூட்டன் மீட்டர் என்று வரும். வழங்கிச்சோ பிள்ளைகள், வர்க்க மூலம் 3க்கு வரும் என்றால் 9 தசமங்களை போட்டு சுருக்கி விடி எடுக்கலாம். இப்போதைக்கு இப்படியே விடுவோம். சியிலிருந்து எடுத்தால் இங்க பாருங்க, 20 நியூட்டனுக்கு சியில் இருந்தான செங்குத்து தூரம் அதே 6 மீட்டர். 20 தர 6. ஆனால் இந்த 20 வர்க்க மூலம் 3 சிக்குள்ளாலே போறபடியால் அவருக்கு தூரம் வராது, சைவர். ஆக இந்த 120 நியூட்டன் மட்டும்தான் விடையா இருக்கு, நியூட்டன் மீட்டர். ரைட். அடுத்தது 4வது டியில இருந்து எடுத்தோம் என்றால் 2 கூறுமே டிக்குள்ளால போகுது. இங்க பாருங்க, அதாவது விளைவுளும் அதுக்குள்ளாலாம் போகுது. விளைவுல தனியாக வச்சு கொண்டே சொல்லலாம். விளைவுள் டிக்குள்ளால போற நோட்டோன்னு நான் குறிப்போம். என்னது, விளைவுளின் தாக்கக்கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளியில் வைத்து திருப்பம் எடுப்பினும் எங்களை திருப்பம் விளைவுள் திருப்பம் சைவர் 2 வருமெண்ட். ஆக விளைவுள் இப்படி இருக்கிறபடியால் இந்த விளைவுள்ள டியும் இருக்கிறபடியால் எங்களுக்கு சைவர் 2 வரும். இல்லை கூறுகளாக யோசிக்கிறேன் என்றால் 2 கூறுகளுமே 2 பிரிப்புகளுமே டிக்குள்ளால போகுது. 2 பிரிப்புகளுமே டிக்குள்ளால போகுது. அதால எங்களுக்கு சைவர் 2 வரும். 5வது ஓவில் இருந்து எடுத்தால் பாருங்கோ, மொத்தமே 6 மீட்டர்னா இவ்வளோ 3 மீட்டர் தான். 40 இல்லை 20 தர 3 சாய மெட்ட பக்கம் 20 வர்க்க மூலம் 3 தர எவ்வளோ தூரம், அவ்வளோ 10 இது உண்டு. அப்போ 60 சாய 20 வர்க்க மூலம் 3 விளங்கிச்சதோ. வர்க்க மூலம் 3க்கு 9 தசமங்கள் உண்டை போட்டு சுருக்கி பார்க்கலாம். அவசியம் இல்லை, இப்படியே விட விடலாம். காண்கண்டா இப்படி விட்டாலும் ஓகே. MCQவில் சுருக்கி விட வந்திருந்தால் நீங்கள் 9 தசமங்களை போட்டு சுருக்கி பாருங்க. அப்போ இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்றால், ஒரு விசை ஒன்றுக்கான செங்குத்து தூரம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்றால் அந்த விசையை ஏதாவது ஒரு புள்ளியில் வச்சு அதை 2 கூறுகளாக பிரியுங்க. விசை துணிப்பு செய்யுங்க. துணிப்பு செய்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கூறுக்கும் ஒவ்வொரு பிரிப்பு கூறுக்கும் தனித்தனியாக நீங்கள் திருப்பம் எடுத்து அதை கூட்டி கொள்ளலாம். அடுத்த கேள்வியப்பா, அடுத்த கேள்வி, தாளுக்கு செங்குத்தாக உட்செல்லும் அச்சு பற்றி காட்டப்பட்ட 2 விசையின் திருப்பங்களை பின்வரும் புள்ளிகள் பற்றி காண்க. எங்க இருக்கு 2 விசை, இதில் ஒரு 100 நியூட்டன், இதில் ஒரு 100 நியூட்டன். ரைட். இது ஒரு சதுரம். ஓ என்பது சதுரத்தின் மையமாகும். அப்ப இது ஒரு சதுரம். சதுரத்தின் நீளம் தந்திருக்கு 5 வர்க்க மூலம் 2 மீட்டர். 5 வர்க்க மூலம் 2 மீட்டர். இப்போ விளங்கிக் கொள்ளணும், சதுரம் என்றால் ஒரு கோணம் 90 பாக. அதுலேயும் இந்த மூலவிட்டம் இருக்கல்லோ, மூலவிட்டம் கோணத்தை 2 சமகூறிடும். அது செவ்வகத்துக்கு வராது, சதுரமண்டா மட்டும்தான் வரும். சதுரமண்டா மட்டும்தான் வரும். ஏன்னா சதுரமண்டா பிள்ளைகள் இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன். அப்போ இது ஒரு 2 சம பக்கம் முக்கோணியா வரும். இங்கே 90 பாக போயிட்டு தேய்க்கிறவே. அப்போ மிச்ச 90 பாக இவருக்கும் சமமாக பிரிவுறணும். ஏன்னா அந்த 2 பக்கமும் சம பக்கமாக இருக்கக்கூடிய 2 சம பக்கம். அதால இந்த கோணம் 45 பாக. சின்ன வயசுல படித்திருப்பியது. இந்த கோணம் 45 பாக. அப்ப இதில் இருக்கிற விஷயம் என்னென்றால்,
ஓவிலேருந்து எடுக்கக்குள்ள இந்த 100 நியூட்டன் செங்குத்தாய வரப்போகுது. இங்கே பாருங்க, இங்கே 45 இங்கே 45 என்றால் இது செங்குத்தாய வரும். விளங்குதே? அப்போ 100 நியூட்டன் நீங்கள் பிரிக்க தேவையில்லை ஓவிலேருந்து தூரம் எடுக்கக்குள்ள. எங்க பாவம் என்ன செய்யலாம்ன்றதை பாவம். முதலாவது ஏயிலிருந்து திருப்பம் எடுக்க பாருங்கோ. அந்த 100 நியூட்டனை பாருங்கோ. அந்த 100 நியூட்டனை நான் 2 கூறுகள் ஆக்கலாம் தேவை என்றால் இப்படி ஒரு கூறு, இப்படி ஒரு கூறு. இது 100 cos 45. cos 45 எவ்வளவு? 1 வர்க்கமூலம் 10. அப்போ 100 வர்க்கமூலம் 10. ரைட். இது எவ்வளவு? sin 45. 100 sin 45. 100 sin 45 எவ்வளவு? sin 45 எவ்வளவு? அது 1 வர்க்கமூலம் 10. அப்போ இது 100 வர்க்கமூலம் 10 என்று வரும். ரைட். தேவையென்றால் 100 நியூட்டனை பாவிச்சு கொள்ளலாம், அல்லது 2 கூறுகளையும் பாவிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி தான் இங்கே தேவையென்னா இந்த 100 நியூட்டனை பாவிச்சு கொள்ளலாம், அல்லது 2 கூறுகளை பாவிச்சு கொள்ளலாம். இது 45னா 100 cos 45. 100 cos 45 பார்த்தினாங்க 100 வர்க்கமூலம் 10. கீழே வருது 100 sin 45. அப்போ அது 100 வர்க்கமூலம் 10. இப்போ டக் 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 கண்டு விசை திருப்பங்கள் எடுங்க பார்ப்போம். ஏலேருந்து எடுத்தால் பாருங்கோ, இவருக்கு 5 வர்க்கமூலம் 10 தூரம் பெறப்போகுது. சரி, இந்த 100 வர்க்கமூலம் 2க்கு தூரம் வராது, அது ஏக்குள்ளாலே போகுது. விஷயம் முடிஞ்சு. இங்கே பாருங்க, இந்த 100 வர்க்கமூலம் 2 வலஞ்சுழியாக வரும். இல்லை, அதுவும் இடஞ்சுழி தானே. இங்கே பாருங்க, ஏல வச்சு பார்த்தால் அதுவும் இடஞ்சுழியாக தான் வருது. நான் இடஞ்சுழியை தான் சக என்று எடுக்கிறேன். ஆக சக 100 வர்க்கமூலம் 2 தர அதுக்குரிய தூரம் கொண்டு வரும். அதுக்குரிய தூரம் வரும் சதுரம் தானே. அது 5 வர்க்கமூலம் 2, இது 5 வர்க்கமூலம் 2. சரி, இனி இந்த 100 வர்க்கமூலம் 2 வேறு, அதை ஏக்குள்ளாலே போகிறோடைய சைவர் போயிடும். அப்போ எதெல்லாம் அந்த புள்ளிகளால் போதோ அதெல்லாம் சைவர். பாருங்க, இந்த வர்க்கமூலம் 2 வட்டினால் இதில் 500, இதில் ஒரு 500, 1000 நியூட்டன் மீட்டர் என்று வரும். இதுவே பியிலிருந்து திருப்பம் எடுத்தால், பியிலிருந்து அங்கே பி அங்கே ரெண்டா, இவரை இந்த 100 நியூட்டன் பற்றி கவலையை படுத்தவில்லை, விடலாம். இங்கே பாருங்க, இந்த 100 வர்க்கமூலம் 2 எடுத்தால் எவ்வளவு தூரம் வரும்? 5 வர்க்கமூலம் 2. அதேமாதிரி இவருக்கும் அது எவ்வளோ தூரம் தானே. தாக்கு கூட பாருங்க, இதுதானே தாக்கு கூடு. 5 வர்க்கமூலம் 2 இடஞ்சுழியாக சுத்த போதும். அப்போ இதே மாதிரி தான் வரும். 100 வர்க்கமூலம் 2 தர 5 வர்க்கமூலம் 2. அடுத்தது 100 வர்க்கமூலம் 2 தர 5 வர்க்கமூலம் 2. 1000 நியூட்டன் மீட்டர் வரும். இது பியிலிருந்து. இதுவே சியிலிருந்து திருப்பம் எடுத்தோம் என்றால், சியிலிருந்து பாருங்க, இவரும் வராயினம், மற்ற 2 பேரும் பெறுவினம். அப்போ இந்த 100 வர்க்கமூலம் வலஞ்சுழி 5 வர்க்கமூலம் 2. இந்த 100 வர்க்கமூலம் சியில வச்சிருக்கக்குள்ள அவர் இடஞ்சுழி சக. இப்போ இது ஒன்று வட்டேக்குள்ள சைவர் 2 வருது. சியிலேருந்து எடுத்தா சைவர் 2 வருது. எங்க டியிலேருந்து எடுத்து பார்ப்போம். டியிலேருந்து எடுத்தோம் என்றால் இந்த 100 நியூட்டனுக்கு ஒன்றுமே வராது. வடிவா பாருங்க, இந்த 100 நியூட்டன் பிரிப்புகள் வேண்டாம், 100 நியூட்டனை மட்டும் பாருங்க. இந்த 100 நியூட்டன் நேரே டிக்குள்ளாலே போகுது. ஆக 2 விஷயம் டிக்குள்ளாலே போகுது. அப்போ 2க்குமே டிக்குள்ளால போகிறபடியால் 0 என்று வரும். 2மே டிக்குள்ளால போகுது. அடுத்தது பாருங்க, ஓவிலேருந்து திருப்பம் எடுத்தோம் என்றால் இந்த 100 நியூட்டனுக்கு வராது. ஏன்னா அது ஓக்குள்ளாலே போகுது. அப்போ அதில் பிரிப்புகளை பார்த்து மெனக்கிடக்கூடாது. விளைவில் வீசி ஓக்குள்ளால போகுதல்லோ, முடிஞ்சு, அது தேவையில்லை. இனி இவரை பாருங்கோ, பிரிப்பெடுக்க வேண்டாம். இந்த 100 நியூட்டன் எடுங்கோ, இந்த தூரத்தை எடுத்தால் சரி. அந்த தூரம் எவ்வளவு? இப்போ இந்த தூரம் எவ்வளவு? அந்த தூரம் எவ்வளவு என்றால், இங்கே பாருங்கோ, இது 5 வர்க்கமூலம் 10. நிறைய விதமாக அதை எடுக்கலாம். ஒன்று பைதகரச பாவிச்சு இருக்கலாம். இது எக்ஸ், இது எக்ஸ் என்றால் இது செங்கோணம், சதுரம் இல்லை. அப்போ எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் பைதகரஸ் இவட்ட வர்க்கம் எப்படி வரும்? 2x வர்க்கம் சமன் 25 2 50. x வர்க்கம் சமன் 25, x சமன் 5.
சுகமாக பைதகரசை பாவிச்சு அந்த தூரத்தை 5 என்று எடுக்கலாம். அப்போ அதை 5 என்று எடுத்தோம் என்றால் 5 தர 100, 5 தர 100, 500 வரும். அப்படி இல்லாட்டி பிரிப்புகளை எடுத்தும் எடுக்கலாம். இந்த 100 வர்க்கமூலம் 2 தர இவ்வளவு, அப்புறம் இந்த 100 வர்க்கமூலம் 2 தர இவ்வளவு, ரெண்டையும் கூட்டினாலும் அதை விட தான் வரும். விளங்கிச்சதோ? பாருங்க என்ன மாதிரி என்று. அப்போ தேவை இருந்தால் பிரிப்புகள் எடுத்து போட்டு கூறுகளை வச்சு கொண்டு செய்யலாம். சில நேரங்களில் விளைவுல வச்சு கொண்டே நேரடியாக செய்யக்கூடிய இருக்கும். அப்படின்னால் விளைவுல வச்சு கொண்டு செய்து விடலாம். அடுத்தது, ஒரு மெல்லிய தட்டு அதன் மையம் ஓவின் ஊடாக அதன் தளத்துக்கு செங்குத்தாக செல்கின்ற ஓர் அச்சை பற்றி சுயாதீனமாக சுழலத்தக்கது. பருமனில் சமமான 5 ஒரு தள விசைகள் உருவில் காணப்படுகின்றவாறு தட்டு மீது தாக்குகின்ற விசைகளினால் உண்டாக்கப்படும் முறுக்கங்கள் பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஒன்றொண்ட பாப்பம். விசை 2 உயர்ந்தபட்ச முறுக்கம் உண்டாக்கப்படுகின்றது. இல்லை பிள்ளைகள் பாருங்க, விசை 2 ஓவுக்குள்ளாலே போகுது. இதை இணைச்சு நீட்டினால் விசை 2 ஓவுக்குள்ளால போகுது. அப்போ விசை 2 எங்களுக்கு வர திருப்பம் 0. மற்ற விசையெல்லாம் ஓவிலேருந்து தள்ளி இருக்கு, செங்குத்தூரம் இருக்கு. அப்போ மற்ற விசை எல்லாத்துக்கும் 0 அல்லாத ஒரு திருப்பம் இருக்குது. ஆனால் விசை 2 ஓவுக்குள்ளாலேயே போறபடியால் அவருக்கு 0 திருப்பம். அப்போ இந்த கூட்டு பிள்ளை. விசை 2 உயர்ந்தபட்ச முறுக்கம் இல்லை, விசை 2 இழிவான முறுக்கம் எடுக்கப்படுகின்றது. விளையுள் முறுக்கத்தின் விளைவாக உள்ள தட்டின் சுழற்சி வலஞ்சுழி திசையில் இருக்கு. எங்க பாப்பம் விசைகளின் பருமங்கள் இருமடங்காக்கப்படும் பொழுது பாருங்க, இதெல்லாம் FF தான் இருக்கு, எல்லாமே F தான் இருக்கு. என்ன அப்ப பாப்போம், கொஞ்சம் பாருங்க. இவருக்கும் உள்ள தூரம் இது D என்றால் இதுவும் மண்ணளவா D தான் இருக்கு. அப்போ இவர் வலஞ்சுழி இவர் இடஞ்சுழி, அவர் 2 பேரும் ஒன்று கேன்சல் பண்ணுவோம். இனி பாருங்க, இப்போ இவரும் ஒன்று கேன்சல் பண்ணிட்டு என்றால் இந்த எஃப்க்கு வராது. அதை ஏற்கனவே 0 கண்டுட்டோம். இப்போ 1 3 ஆளையால் வெட்டுவினம் 2 போயிடும். அப்போ மிஞ்ச போகிறது 4வது 5வது விட மட்டும்தான். 4வது 5வது பாருங்க, இதில் வச்சு திருப்பம் எடுத்தால் 4வது எப்படி போகுது. அப்போ 4வது இடஞ்சுழியாக வருது, 5வது இடஞ்சுழியாக வருது, 4வது வலஞ்சுழி. என்ன வலஞ்சுழி. அப்போ 4வது வலஞ்சுழி 5வது வலஞ்சுழி என்றால் விளைவுள் வலஞ்சுழியை தானே இருக்கணும். என்னோட சொல்கிறேன் பாருங்க, 1 3 அண்ணளவா ஒன்று கேன்சல் பண்ணுது. FF திசைன்ற பருமன் சமன். தூரம் ஓரளவுக்கு சமனாக தான் தெரியுது பார்க்கக்குள்ள. ஆனால் திசை ஒன்றுக்கு எதிராக இருக்குது. அப்போ FD 1 இடஞ்சுழி 1 வலஞ்சுழி என்றால் அது 2 ஒன்று கேன்சல் பண்ணும். திருப்பம் கேன்சல் பண்ணும். இந்த 2வது விசை ஓக்குள்ளாலே போகுது, அதால் அதுக்கு திருப்பம் வராது. அப்போ 1 2 3 அவுட். 4 5 பாருங்க, 2மே வலஞ்சுழியாயே வருது. ஆக விளையுள் திருப்பம் வலஞ்சுழியாக இருக்கணும்ன்ற கூட்டு சரி. விசைகளின் பருமன்கள் இருமடங்காக்கப்படும் பொழுது முறுக்கத்தின் பருமனும் இருமடங்காகும். சரிதான பிள்ளைகள்? இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் FF போட்டது. இப்போ பாருங்க, ஒரு இடத்துல இப்போ 5 விசை என்றால் F தர D1, F தர D2, சில இடத்துல சாய வரலாம், அது ஒரு பிரச்சனை. FD3, FD4, FD5. இப்போ இந்த F எல்லாத்தையும் 2F ஆகிக்குள்ள நடக்கும். 2F D1, 10F D2, 10F D3, 10F D4, 10F D5. அப்போ விசைன பருமங்கள் மாறைக்குள்ள திசை ஒன்றும் மாறாது. அந்த இருந்த சமன்பாடு அப்படியே 2ஆல் பெருக்கப்படுற மாதிரி தான் வரும். F இருந்த இடத்துல 2F வரும். எல்லா இடமும் 2 மடங்கு ஆகக்குள்ள எங்களுக்கு வர விடியே 2 மடங்கு ஆகும். அப்போ திசையில மாற்றம் பெறாது. சகை இருந்த இடத்துல சகை இருக்கும், சகை இருந்த இடத்துல சகை இருக்கும். ஆனால் பருமன் மட்டும் கூட போகுது. அதான் நீங்க சொல்றாரு, விசைகளின் பருமங்கள் இருமடங்காக்கப்படும் பொழுது முறுக்கத்தின் பருமனும் இருமடங்காகும். சரியான கூட்டு. அப்ப இங்க பியும் சியும் உண்மையானது என்றால் 4வது விடை சரியான விடையாக இருக்கும். B, C ஆகியன மாத்திரம் உண்மையானவை. அடுத்தது, உருவில் காணப்படுகின்ற ஒரு புள்ளி O குறித்து வெவ்வேறு இடங்களில் இருக்கும் துணிக்கைகள் மீது சமபெருமனுள்ள 5 ஒருதள விசைகள் தனித்தனியாக தாக்குகின்றன. புள்ளி O பற்றிய விசையும் முறுக்கத்தின் பருமன் உயர்ந்தபட்சமாக இருக்கும் துணிக்கை யாருக்கு கொண்டு பாருங்க. கட்டான் 2க்கு 0, 2க்கு 0 இல்லோ. இனி ஒவ்வொருத்தருக்கும் DLப்பா. இந்த தூரத்தை பாருங்க, செங்குத்து தூரம். இந்த தூரத்தை பாருங்க, இந்த தூரத்தை பாருங்க. யாருக்கு செங்குத்து தூரம் கூட வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது ஆளுக்கு தான் செங்குத்து தூரம் கூட வரப்போகுது பாருங்க.
2 எப்படியோ கிட்டத்தட்ட சைவர் வரப்போகுது. 3, 4, 5 எல்லாம் செங்குத்து தூரம் குறைவு. முதலாவது விசைக்கு தான் செங்குத்து தூரம் கூடவே இருக்கு. ஆக எஃப் தர டி எடு எல்லாருக்கும் எஃப் ஒன்று தானே பிள்ளைகள். எஃப் தர டி எடுக்கக்குள்ள எஃப் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கபடியால் யாருக்கு டி கூட வருதோ அவருக்கு தான் திருப்பம் கூட. யாருக்கு டி கூட வருதோ அவருக்கு தான் திருப்பம் கூட. ஆக முதலாவது ஆளுக்கு திருப்பம் கூடவாக இருக்கும். விளங்கிதோ? எஃப் தர டி சம பெருமன் உள்ள விஷயம் என்னபடியாக தான் எனக்கு சொல்லக்கூடியா இருந்தது. விசை வேறு வேறு பெருமன் தான் சொல்லலாது. அடுத்தது கோல் ஒன்றினால் ஆக்கப்பட்ட தனியுரு ஒன்று உருவில் உள்ளவாறு பியிலே பிணைக்கப்பட்டுள்ளது. ஏபியின் நீளம் 2 மீட்டரும் நிறை 1 கிலோகிராமும் ஆகும். 1 கிலோகிராம் என்றால் எம் 1 கிலோகிராம், நிறை என்றால் mg என்று சொல்ல வேண்டியிருக்கும். ஜி எவ்வளவு? 10. அப்போ 10 வரைக்குங்கன்னா அது 1 நியூட்டன். சரி, நீ அதை எங்கே குறிக்கிறது? ஒரு கோலில் சீரான கோல் என்று கருதுவமாக இருந்தால் ஒரு நடுவில் கோலின் நடுப்புள்ளிலாம் பிள்ளைகள் நிறைவேறும். புவியீர்ப்பு மையம்னு சொல்லி படிக்கிறாங்களே, இனி தான் படிப்போம். அது பொதுவாக சீரான உருவங்களில் நடுவில் வரும் அந்த நிறை. ஆக ஏபின்ற நடுப்புள்ளியில் அதை குறிப்போம். ஏபின்ற நடுப்புள்ளியில் அதை குறிப்போம். 1 நியூட்டன், 1 கிலோகிராம் என்றால் 1 நியூட்டன். பிசி ஆனது ஏபியினை போல் 2 மடங்கு நீளமானது. பிசி 2 மடங்கு நீளமானதாம். அப்போ இவர் 1 நியூட்டன் என்றால் அவர் 2 நியூட்டன் ஆகணும். என்ன 2 மடங்கு நீளம் என்றால் நிறைய 2 மடங்கு அதான் வேணும். அவருக்கு நடுப்புள்ளியில் குறிப்போம் 2 நியூட்டன். 2 நியூட்டன். ஏயிலே 2 கிலோகிராம் திணிவும் சியிலே 0.5 கிலோகிராம் திணிவும் தொங்கோடப்பட்டன. 2 கிலோகிராம் என்றால் 20 நியூட்டன். ஏயிலே 20 நியூட்டன். சியில 0.5 கிலோகிராம் என்றால் 5 நியூட்டன். ரைட், தொங்கோடப்பட்டன. பி பற்றி தொகுதியின் திருப்பத்தின் பெருமனையும் திசையையும் காண்க. பி பற்றி எடுக்கட்டாம். இங்கே பாருங்கோ, வடிவா பாருங்கோ, நீளங்களையும் குறித்து வைப்போம். இவ்வளவும் எவ்வளவு? 0.1 இல்லை 0.1 மீட்டர். இந்தியாவில் இவ்வளவும் இன்னொரு 0.1 மீட்டர். இது ஃபுல்லாக 0.4 இல்லோ, பரவாசி 0.2. இதுவும் 0.2. ரைட். இப்போ பியில் வச்சு திருப்பம் எடுத்தால் மற்ற பக்கம் எடுப்போம் உடஞ்சுலிய. இந்த 1 நியூட்டனுக்கான திசை தூரம் எழுதுறேன்னு பாருங்க. வளமைய விசைய 2 கூற பிரிக்கிறாங்க. இந்த முறை தூரத்தை பிரிக்கிறத பற்றி காட்டித்தாரம் பாருங்க. இதுதான் கிடை. இது இந்த கோடு. இதில் 1 நியூட்டன் வருது. பிள்ளைகள், இந்த தூரம் உங்களுக்கு 0.1 மீட்டராக இருக்கு. இது 30 பாகை என்றால் உண்மையா நான் எடுக்க வேண்டிய தூரம் எதுன்னு பாருங்கோ. இங்க பாருங்க, இதுதான் எனக்கு தேவையான தூரம் D1. அப்ப இந்த செங்கோண முக்கோணியில செம்பக்கம் 0.1 மீட்டர், இது 30 பாகை என்றால் நாங்கள் விசைகளை பிரிக்கிற மாதிரி பிள்ளைகள் பக்கங்களையும் பிரிக்கலாம். செங்கோண முக்கோணின்னா மட்டும். அப்ப 0.1 மீட்டர் என்றால் இவர் பிரிக்கக்குள்ள 0.1 cos 30 என்று வேறு கோணத்தோடு பிரிச்சால் காஸ், கோணத்துக்கு எதிராக பிரிச்சா சாய். அப்ப பாருங்க, இந்த தூரம் D1 வரும் 0.1 cos 30 பாகை என்று வரும். முழங்கோண்டு பாருங்க, அது 0.1 cos 30 பாகை. இந்த 0.1 கோணத்தோட மடிச்சால் காஸ், கோணத்துக்கு எதிராக மடிச்சால் சைன் என்று வரும். ஆக எங்களுக்கு இதுதான தூரம். இந்த புள்ளியிலிருந்து இந்த விசையின தாக்கக்கோடுக்கு செங்குத்து தூரம் இது. அப்போ எழுதுங்கோ, 1 நியூட்டன் தர 0.1 cos 30 பாகை. எங்க அது அப்படி என்றால் 20 நியூட்டனுக்கு நீங்களா சொல்லுங்க பாப்போம். 20 நியூட்டனுக்கு இவ்வளவு 1010. அதே மாதிரி இந்த தூரம் தான் எடுக்கணும். அப்ப 1010 cos 30. 1010 cos 30. சரியல்லோ? ரைட். இனி அங்கால போய் பார்ப்போம். sin 2 நியூட்டன். இங்க பாருங்க, இது 90 என்றால் இது 30 என்றால் மொத்தம் 180 என்றால் இந்த கோணம் வரணும் 60 பாகை. மொத்தம் 180 இல்லோ. 30 90 120. 180 120 மிச்சம் 160. அப்ப இந்த 1010 மீட்டருக்கும் அதே மாதிரி இருக்கலாம். 1010 cos 60. 1010 cos 60. இந்த 5 நியூட்டனுக்கு பாருங்க, அதுவும் வலஞ்சுழியா வரப்போகுது. சாய 0.4 cos 60. என்ன ஏன் 0.4 cos 60? இவ்வளவும் 0.4. ஆனால் எனக்கு தேவை செங்குத்து தூரம். இவர் இப்படி மடிக்கணும், மடிச்சு இப்படி எடுக்கணும். பாருங்க,
இந்த தூரம் எடுக்கணும். இந்த தூரம் என்றால் தசன் 4 cos 60. கோணத்தோடு மடித்தால் cos, கோணத்துக்கு எதிராக மடித்தால் தான் sin. இதை வச்சுருக்கீங்கன்னா இப்போ சரி. cos 30 பாருங்க, இதில் 20 தசன் என்னண்டா 4, இது 1 4.1 cos 30. இதை பாருங்க, இதில் 2, இதில் தசன் 4 2.4 cos 60. சரி, ஒன்று பாருங்க 2.4 cos 60. இதை சுருக்குவோம். 4.1 வர்க்கமூலம் 3/10 cos 30 வர்க்கமூலங்கள் 10 3/10. நான் முதல்ல சொல்லி தந்தேன், சில கோணங்களுக்கு sin cos ஞாபகம் இருக்கணும். 0 30 45 60 90 இவ்வளவுக்கும் sin cos tan கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் cos 30 என்றால் வர்க்கமூலம் 3/10. cos 60 எவ்வளவு? cos 60 எவ்வளவு? அரை. இது வருது பாருங்கோ 2.05 வர்க்கமூலம் 3 1.2 நியூட்டன் மீட்டர் 2 பேர். இதில் வர்க்கமூலம் 3 கொண்டா 1 தசமங்களை போடலாம். கொஞ்சம் பாருங்க 2.05 1 தசமங்களால் பெருக்கினால் 7 5 35 7 2 14 205 5 8 4 3 3.485 வரும். அது 3.485 1.2 கழிச்சியல் என்றால் 10.285 நியூட்டன் மீட்டர் 2 பேர். விளங்கிதோ? அப்போ தேவையான இடங்களில் வர்க்கமூலம் 7க்கு வர்க்கமூலம் 3க்கு 1.7 போட்டு நீங்கள் சுருக்கி எடுக்கலாம். விளங்கிதான பிள்ளைகள் பாருங்க. அப்போ எங்களோட விசை திருப்பம் அல்லது முறுக்கம் என்று சொல்லப்படுற கன்செப்டின் தியரி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரைட். இதுக்கு அடுத்து நாங்கள் செய்வோம் சமநிலை. அப்போ சமநிலை என்ற தியரியை படித்து போட்டு சமநிலை விசை திருப்பம் ரெண்டையுமே சேர்த்து வந்த எல்லா பாஸ் பேப்பர் கேள்வியும் செய்வோம். 80ஆம் ஆண்டிலிருந்து வந்த எல்லா கேள்வியும் செய்வோம். ஆனால் விசை திருப்பமும் சமநிலையும் முடிச்சு போட்டு ரெண்டையும் சேர்த்து எல்லா பாஸ் பேப்பரையும் செய்வோம். விசை திருப்பம் அல்லது இணை சம்பந்தமாக இவ்வளவு தான் பிள்ளைகள் தியரி. இந்த தியரியை படித்து கொண்டு அடுத்தது என்ன படிக்க போகிறோம்? சமநிலை என்ற பாடத்தில் மீண்டும் சந்திப்போம்.